எள்ளு சாதம் செய்வது எப்படி? எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கணுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அது லேசாக கலர் மாறினதும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. இப்போ மல்லி விதை 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ எள்ளு 4 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கணுங்க. இது படபடன்னு வெடித்த உடனே இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கணுங்க. ஒரு வடை சட்டி எடுத்து எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணுங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கணுங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கணுங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். கடுகு வெடிக்கணும். அதில் 4 முந்திரி பருப்பு போட்டுக்கணுங்க. நல்லா வறுபடணுங்க. நல்லா வறுபட்டதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இப்போ சாதத்தை போட்டு கலந்துக்கலாங்க. வறுத்த பொடி பண்ணதை போட்டுக்கலாங்க. அதோட சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ தேவையான உப்பு போட்டு கலந்து விடணுங்க. எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு மக்களே.